எல்லாருமே அதிகமா கேட்ட கொஸ்டின் என்னன்னா 5 கிலோ பிரியாணி ரெசிபி போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. 5 கிலோ சிக்கன் பிரியாணி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. 1 கிலோக்கு 200 ml எண்ணெய், 5 கிலோக்கு 1 லிட்டர் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திரப்பூ எல்லாமே 1 கிலோக்கு 2 கிராம், 5 கிலோக்கு 10 கிராமா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 400 கிராம் வெங்காயம், 5 கிலோக்கு 2 கிலோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 3 பச்சை மிளகாய், 5 கிலோக்கு 15 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி புதினா பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு அரை கட்டு மல்லி புதினாங்க. இது இங்கே சென்னையில் கிடைக்கிற மல்லி புதினா 5 ரூபாய் ஒரு கட்டு. ஸோ இந்த மல்லி புதினா 1 கிலோக்கு அரை கட்டு, 5 கிலோக்கு 2.5 கட்டு மல்லி, 2.5 கட்டு புதினா ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 கிலோக்கு 10 கிராம், 5 கிலோக்கு 50 கிராம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 5 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 500 கிராம் இஞ்சி, 500 கிராம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தயிர் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 200 ml தயிர். ஸோ 5 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 1 கிலோக்கு 300 கிராம், 5 கிலோக்கு 1500 கிராம். நான் வந்து அரைச்சு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி போகிறோம்னா 350 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ தக்காளிக்கு அப்புறம் உப்பு பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 35 கிராம். மசாலாக்கு வடி பிரியாணி பண்றதுக்கு ரைஸ் வடிச்சு எடுப்பீங்க இல்லையா, அதுல 25 கிராம் சால்ட் போட்டுங்க. அடுத்து சிக்கன் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா மசாலா கூட பெரட்டி விட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 1 கிலோக்கு 800 ml வாட்டர், 5 கிலோக்கு 4 லிட்டர் வாட்டர் எடுத்து அந்த வாட்டர்ல 4 லெமன் புளிஞ்சு விட்டு ஆட் பண்ணிருக்கேன். மசாலா நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் வடிச்சு வச்சிருக்க அரைப்பதம் அரிசி இதுல ஆட் பண்ணி ரெண்டும் லெவலா வச்சு மூடி போட்டு 20 நிமிஷம் தம் போட்டீங்கன்னா உங்களோட பிரியாணி பக்காவா ரெடி ஆயிடுங்க. ஸோ நம்மளோட சிக்கன் பிரியாணி 5 கிலோ ரெடி ஆயிடுச்சு. வீடியோ புரிஞ்சவங்க ஓகேன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ சரியா புரியலன்னா என்ன புரியலன்றது கேளுங்க, அதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். எல்லாருமே அதிகமா கேட்ட கொஸ்டின் என்னன்னா 5 கிலோ பிரியாணி ரெசிபி போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. 5 கிலோ சிக்கன் பிரியாணி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. 1 கிலோக்கு 200 ml எண்ணெய், 5 கிலோக்கு 1 லிட்டர் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திரப்பூ எல்லாமே 1 கிலோக்கு 2 கிராம், 5 கிலோக்கு 10 கிராமா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 400 கிராம் வெங்காயம், 5 கிலோக்கு 2 கிலோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 3 பச்சை மிளகாய், 5 கிலோக்கு 15 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி புதினா பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு அரை கட்டு மல்லி புதினாங்க. இது இங்கே சென்னையில் கிடைக்கிற மல்லி புதினா 5 ரூபாய் ஒரு கட்டு. ஸோ இந்த மல்லி புதினா 1 கிலோக்கு அரை கட்டு, 5 கிலோக்கு 2.5 கட்டு மல்லி, 2.5 கட்டு புதினா ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 கிலோக்கு 10 கிராம், 5 கிலோக்கு 50 கிராம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 5 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 500 கிராம் இஞ்சி, 500 கிராம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தயிர் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 200 ml தயிர். ஸோ 5 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 1 கிலோக்கு 300 கிராம், 5 கிலோக்கு 1500 கிராம். நான் வந்து அரைச்சு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி போகிறோம்னா 350 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ தக்காளிக்கு அப்புறம் உப்பு பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 35 கிராம். மசாலாக்கு வடி பிரியாணி பண்றதுக்கு ரைஸ் வடிச்சு எடுப்பீங்க இல்லையா, அதுல 25 கிராம் சால்ட் போட்டுங்க. அடுத்து சிக்கன் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா மசாலா கூட பெரட்டி விட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 1 கிலோக்கு 800 ml வாட்டர், 5 கிலோக்கு 4 லிட்டர் வாட்டர் எடுத்து அந்த வாட்டர்ல 4 லெமன் புளிஞ்சு விட்டு ஆட் பண்ணிருக்கேன். மசாலா நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் வடிச்சு வச்சிருக்க அரைப்பதம் அரிசி